ஸ்டண்ட் மாஸ்டர் இடிமின்னல் இளங்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் திரு ஃபைஜான் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இந்த படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் தேவைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எங்கே மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது. சென்சார் இடத்துக்கு போனாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க முடிய. ஒரு சினிமாவை நேசித்து உண்மையாக வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமா நேசிச்சவங்க மட்டும் தான். யாரும் சினிமாவை ஏமாத்தினா கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன்னு சினிமா ஏமாத்திட்டு வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமா எடுத்து அந்த சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்தோம் கல்யாணம் மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான், நான் ஒருத்தரை டேக் சொன்னாக்கா ஒன்று. அந்த சினிமாவில் இருக்க அந்த ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமாவுக்கு வரணும் இல்லையா. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்னென்ன காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமா காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக சினிமா சுற்றிட்டு இருக்கான். ஆனால் 199% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து குழப்ப தள்ளி வந்திருக்கான். சினிமாவில் போனால் காசு சம்பாதிக்கலாம், இப்போ குழப்ப தள்ளி வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டையாக போட வந்திருக்கான். இதுதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம். இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இதை கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க, சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கறாரு பாருங்க கேள்விய. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்கறேன் சார். ஏன்னா அங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால தொண்டை தாங்க முடியல. அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா நீங்க தான் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். அதனால அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றேன் நான். அந்த ஏஆர்ஓ பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏ சர்டிஃபிகேட்டா? எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? அப்படி என்ன இந்த படத்துல வந்து உங்களுக்கு தீவிரத்தாக்காத எடுத்து வச்சுக்கலாம். ஏன் ஃபுல்லா ட்ரக்ஸா இருக்கு சார், படத்துல ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸ் இருந்தா எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டி பெற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்துல கூட இப்ப இன்னைக்கு நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸ்ல இப்ப பார்லிமெண்ட்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல ஒரு 1/2 நாள் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, உங்களே பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க. அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அது செய்யாதுன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் நம்ம விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, அந்த பிள்ளைகள் இதை செய்யாத ஸ்டார்டிங் வீட்லயும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க. அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்டுற அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது.
செய்ய வச்சுன்னா உங்களுக்கு தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரு பாதிக்கப்படுறா? அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போறான், இல்ல சாகுறான், அந்த சனியை இருக்குது இல்லாம போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த பெண்ணு உண்மையில அந்த பாண்டிச்சன் அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, அரசாங்கம் கொடுக்குங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆறுன்னு சொல்ல முடியுமா? அந்த பொண்ணோட இடத்தை யாராவது புலப் பண்ண முடியுமா? யார் எவ்வளவு பாடுபட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க, எவ்வளவு வழிகள் பச்சாலும் அதுல ஒரு ரூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்னு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தை இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க. அங்க போன இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போறாங்க, தேட்டர்ல போனா UUA அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூ பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போலாம், திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போலாங்க. UA இதுல வந்து 18 வயசுக்கு மேல வந்து 14 வயசுக்கு மேல உள்ளவங்க போலாம். வெறும் 14 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இதே மாதிரி படம் எடுங்க, இதே மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்க கொண்டாடுறான். அங்க போனாங்க இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை காப்பாற்ற போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போற வேண்டியதான். ஏற்கனவே இங்கே மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியே இல்லாம சினிமா சொல்ல அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்குலாம் அதுவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்துன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க வைக்கலாம். அங்க போனா இந்த ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்லக்கூடாது. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்படி எப்படிதான் எதுக்கு நான் படம் எடுக்கிறது? இதை சொல்லாத கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருனா எவ்வளவு பிரச்சனை. ஏன் உங்களால சட்டம் கையில இல்ல? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு நான் விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருக்கும்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மேல சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குதாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவரோட வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறாங்க. அது உண்மை. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுங்க. அது நான் சொன்னேன் சார்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இவனும் கவலை சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிருகம் படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 எங்கள் ராசாவி மாசத்துலேருந்து ஒரு படம். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனை ராஜகிரண் நானும் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை ராசாவி மாச படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஹிட்டாக சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நானே வடிவெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது கலாநிதி மாறன் வந்து இன்னைக்கு உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன். நீ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேசிச்ச ஒன்று தான். நீ உலகம் முழுக்க சண்டியும் தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எப்படி இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்காரு. அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அதையும் அவர் எல்லாம் பண்ணார். அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க. முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபாய் பெட்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆரம்பிச்சிருந்தாங்க. கீழே கிடக்கிறாங்க ராஜீவ் சார் ஊர். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் இந்த ஆங்கர் பண்ணுற அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலாநிதி மாஸ்டர் 5000 ரூபாய் பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்போ ஓடி போயிடாருன்றான். யாருக்கா தெரியுமா?
என்கிட்ட சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறேன், என்னையா இல்லை சார் அந்த பையன் தெரியல கலாநிதிமாறன் இருக்கிறது அவர் பிஸியாக அப்போ சண்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆரம்பிச்சு ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், அவர்லாம் பெரிய ஆள்றா அவர் இல்லை சார் 5000 தரலண்ணா. அப்போ இன்னைக்கு இதே கலாநிதிமாறன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ இன்னைக்கு நினைச்ச 5 சைடில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். இன்னைக்கு கலாநிதிமாறன் ஏன் நான் 544 எம்பியை வாங்க முடியும். அப்போ என்னோட உழைப்பில் வந்தது தான் நீ கலாநிதிமாறன். ஏன் சொன்னால் நான் கண்குள்ளே பார்த்தேன் அந்த பையன் சொன்னான். அப்போ நாங்கள் இன்னைக்கு உங்களோட பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதே மாதிரி தான் இவர் வந்து மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணுறது நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக அவர் நடிக்க வந்து எல்லாருமே ஏமாந்துருக்குது. நிறைய பேருக்கு வந்து நடிக்கிற வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுவும் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. படத்தில் அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரு உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பை மேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு கீடு ஒரு மாதிரி கலஞ்சியா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா நாங்களும் வந்து யாருமே சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு. அந்த இதில் போய் நடிச்சு இது எப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா இந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு. எங்களுக்கே சொன்னாங்க, சார் இங்க இருக்க கூட முடியலையே, நிக்க கூட முடியல, இதுல போயிட்டு உருள்றீங்க பிறல்றீங்க, எப்படி சார் இவங்களுக்கு தாங்குறீங்க அப்படின்னா, இல்ல மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துருவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளவு அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு. இதுல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணது ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாம போயிடுச்சு, எவ்வளவு பிரச்சனைலாம் வந்துச்சு, அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், நீங்க ஏத்தாப்புல உட்காந்துருங்க, பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, என் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பை தொட்டில் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் நான் இப்போ என் ஏத்தாப்புல என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்கிற பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது எனக்கு தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டேன், 2 கிட்னியும் ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான் நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தை என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்னெஞ்ச தொட்டாயின்னு படம். ஏன் சொல்லணும் மெயினாக அதை பேச மாட்டேன். சினிமா வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷனப்போ ஜெயிக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகல, என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். படம் பேர் என்னெஞ்ச தொட்டாய். அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படிங்கிறதுனால அது கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டரு, உதயம் தேட்டரு, ஆகத்தியா, பிவியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வளர்ச்சிட்டு வரல, வந்தால் வந்துட்டு சொல்லி போயிட்டேன். அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் மெயினாக அதை அவங்க சொல்லணும் தான் அதை போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணால் நாங்கள் வந்து டாப் 10 போடணுங்க. நான் தாங்க படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட படத்துக்கு பிடிச்ச என்னோட ஒய்ஃபு, சரி 2 பேரும் இருந்து போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடித்தாரு, இவர் செலவு பண்ணல முடியாது, சரியான முறை டைரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை, கண்டென்ட் இல்லை சொல்லி இது பண்ணேன். சொல்லுங்க சார். ஹீரோ சார், இப்போ உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கே யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓராவஞ்சனம் பண்ணுறான்னு சொல்றீங்க. அதை நான் சொல்ல முடியாது சார், அது சென்சார் சொன்னார் பார்த்து முத்துகிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். ஏன் அவ்வளோ பிரச்சனையாக கொடுத்துட்டாங்க? ஆமாம், இதை அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இதை கேட்டேன், அவருக்கு எப்படி புரியுனா ரொம்ப காரஞ்சரமாக நடந்துச்சு. அவங்க இதில் வந்து நான் எழுந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசினேன். அவங்க வந்து நான் பேசினதை ஒரு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணவங்க. எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்குது சார், அவங்க தான் சொன்னாங்க ஒழிய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. அது சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு அது புரியல. அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரையும் குறித்து சொல்ல முடியாது. இப்போ அது வந்து அவங்க அங்கே எப்படி அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசியிருக்கலாம். நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி
அது வேற ஏதாவது சம்திங் அது எனக்கு தெரியல. எனக்கு நான் புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல.